ஜெயேஸ்வராகி நமஹா. நம்ம சேலம் நிலையத்தில் ஆஷாட நவராத்திரி திருவிழாவுடைய ஒரு பாகமாக இன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா அம்பாள் இனிப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுக்குறாங்க. இனிப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்தா என்ன பலன் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய விதமான ஏமாற்றங்கள், கஷ்டம், நிறைய பிரச்சனைகளில் லாக் ஆகிட்டு பொழுது விடிஞ்சு பொழுது சார்ந்த ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு யுகம் மாதிரி இருக்குது. வாழ்க்கையே வேண்டாம், வாழவே வேணாம், இப்பேற்பட்ட வாழ்க்கையே தேவையில்லை, வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், எதுக்காக இந்த வாழ்க்கைன்னு வாழ்க்கையே விரக்தி அடைஞ்சு வாழ்க்கை கசந்து போச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த அம்பாலை இன்றைய தினம் தரிசனம் பண்ணுற பலன் என்னன்னா, இனி வரக்கூடிய காலங்களில் அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து இனி வரக்கூடிய காலங்கள் அவங்களுக்கு இன்பமயமாக இனிமையாக அமையும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறது இந்த அம்பாள் இன்றைய தினம் முழுவதுமாக பல இனிப்பு பண்டங்களால் அலங்காரமாகி உட்காந்துட்டு இருக்காங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு இனிமையாக வாழ்வதற்கு தாங்க வாழ்க்கை பயணம் ரொம்ப இனிமையாக இருக்கணுங்கிறதுக்காக தானே இந்த வாழ்க்கையை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் நிறைய போராட்டங்கள் சந்திக்கிறோம், நிறைய ஏமாற்றங்கள் சந்திக்கிறோம், நிறைய துக்கங்கள் சந்திக்கிறோம், அதனால் விரக்தி அடைஞ்சிடுறோம். ஸோ அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இந்த அம்பாள் இன்றைய தினம் நான் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேணாம், என்னை தரிசனம் பண்ணுறதுனால உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கஷ்டத்தை எல்லாம் நான் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நன்மையான இந்த இனிப்பு மாதிரியான இனிமையான வாழ்க்கையை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறதுக்கு தான் இந்த வராகி உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்றைய தினம் தரிசனம் பண்ணுற அனைத்து அன்பர்களுக்கும் சேலம் வராகி இனிமையான வாழ்க்கை கொடுக்கணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சாமி, நாளைக்கு நடைபெற நிகழ்ச்சி அப்படின்னு நாளைய தினம் அம்பாளுடைய மலர் அங்கி அலங்காரம், புஷ்ப அங்கின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி நீங்கள் இனிப்பிலே அலங்காரத்தை பார்க்குறீங்களோ அது போல் நாளைக்கு முழுவதுமே மலர்களால் அலங்காரத்தில் இருப்பாங்க. பார்க்குறதுக்கு கண்கோடி வேணும். பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அம்பாள் நாளைக்கு மலர்ந்த மலர்களால் அலங்காரத்தில் இருப்பாங்க. அந்த மலர்கள் எப்படி மனம் பேசி மலர்ந்து இருக்கின்றதோ அதுபோல் அம்பாளுடைய மனசும் அப்படி தான் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த அலங்காரத்தில் இருக்காங்க. ஸோ அதோடைய ஸ்பெஷல் நாளைக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக.